Hi students, good morning. Today we are going to see numbers. Numbers நம்ம என்ன கண்ணு பார்த்துட்டு இருந்தோம்? ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோமா? ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு சொன்னேன். எஸ், a number which can divide a number without leaving a remainder is called is factorsன்னு சொன்னோம். ஆமாவா? அதே மாதிரி எந்த ஒரு நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக ஒன்றுன்னு இருக்கும், அதே நம்பரும் ஃபேக்டராக இருக்கும். மற்ற எந்த டேபிள் நான் ஈஸியோட ஞாபகத்தை சொன்னேன், எந்த டேபிள் அது வருதோ அந்த நம்பர் அதோட ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலான்னு சொன்னேன். ஆமாவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்போசிட் நம்பர்னால் என்ன, ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு பார்க்கலாமா? a natural number having more than 2 factors. ஓகேவா? ஒரு நேச்சுரல் நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே 3, 4, 5 அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். 4ஓட ஃபேக்டர்ஸ் எதுன்னு சொல்லலாம். 1 டேபிளில் வரும், அதே மாதிரி 2 டேபிளில் வரும், அண்ட் தென் 4th டேபிள் வரும். அப்போ 4க்கோட ஃபேக்டர்ஸ் எது சொல்லுவீங்க? 1, 2, 4 சொல்லலாமா? எத்தனை இருக்குது? 1, 2, 3 இருக்குது. அப்போ 4ங்கிற நம்பருக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ 4ங்கிற நம்பரை காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். ஓகேவா? a natural number having more than 2 factors, 2 ஃபேக்டர்ஸு மேலே அந்த நம்பருக்கு, ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் மேலே ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்ம என்னென்னு சொல்லலாம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். அப்போ எது காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம்? 4, 6, 8. 8ஓட ஃபேக்டர்ஸ் பார்ப்போமா? எஸ், 8 எந்த டேபிளில் வருதுன்னு பாரு. 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வருமா? வராது. 4 டேபிளில் வரும், 5 டேபிளில் வருமா? வராது. 6 டேபிள்? நோ. 7 டேபிள்? நோ. அண்ட் தென் 8th டேபிளில் வருமா? எஸ். அப்போ இந்த 8ங்கிற நம்பருக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கா? இந்த மாதிரி 2க்கு மேலே எத்தனை ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ 8ங்கிறது காம்போசிட் நம்பர். ஓகேவா? எஸ். அண்ட் தென் பாரு, ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு அகைன் ஐ எக்ஸ்பிளைன் தி காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் பார்க்கலாமா? ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா a natural number greater than 1. ஓகேவா? ஒரு நேச்சுரல் நம்பர்னால் ஸ்டார்ட் வித் என்னது கண்ணு? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? எஸ், திஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஒரு நம்பரு 1ஐ விட அதிகமாக இருக்கணும். அப்போ 2லேருந்து நம்ம கவுண்டிங் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? காம்போசிட் நம்பர்னால் 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரைம் நம்பர்னால் எத்தனை ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும்? 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்குமா? நேம்லி 1 எந்த ஒரு நம்பருக்கும் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர் கண்ணு. அந்த நம்பர், அதே நம்பர், அந்த இப்போ ப்ரைம் நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான். 1 இருக்கணும், அண்ட் தென் நம்பர் இட் செல்ஃப் இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கோ. 2க்கு எதாவது ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக 1 டேபிளில் வரும், அண்ட் தென் 2 டேபிளில் வரும். அது ஒரு 1 இருக்கணும், அண்ட் தென் அதே நம்பர் இருக்கிற நம்பர்ஸ் தான் ஃபேக்டராக இருக்கிற நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 அண்ட் இட் செல்ஃப். ஓகேவா? எந்த ஒரு நம்பர் ஈஸியாக சொல்லணும்னா 1 டேபிள்லையும் அதோட டேபிளில் இருந்தால் வரணும், வேறு எந்த டேபிள்லையும் வரக்கூடாது. சப்போஸ் வேறு ஏதாவது டேபிளில் வந்துச்சுன்னா அந்த நம்பரை காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். 1 டேபிள்லையும் அதோட டேபிளில் மட்டும் வந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 5 எடுத்துக்கோ. 5 எந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், அண்ட் தென் 5th டேபிளில் தான் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. ஸோ 5 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஓகேவா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 9 எடுத்துக்கோ. 9 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், அண்ட் தென் 9 டேபிளில் வரும். ஸோ நான் 1, 3, 9 3 டேபிளில் வரதுனால 9 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். 9 இஸ் ஏ காம்போசிட் நம்பர். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 1, 3, 9 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால மோர் தென் 2 9 இஸ் ஏ காம்போசிட் நம்பர். ஓகேவா? ப்ரைம் நம்பர்னால் தெரிஞ்சுக்கோடா. எப்போ கேட்டாலும், எந்த கிளாஸில் கேட்டாலும் ப்ரைம் நம்பர்னால் என்னது? 1 டேபிளில் வரணும், அண்ட் தென் அதோடைய டேபிளில் வரணும், வேறு எந்த டேபிளையும் வரக்கூடாது. சப்போஸ் வேறு ஏதாவது அந்த டேபிள் வந்துச்சுன்னா அது நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் நோட் பாரு, 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே? வேறு ஈவன் ப்ரைம் நம்பர், ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2 டேபிளில் வரும். ஓகேவா? ஸோ அதனால் 2 மட்டும்தான் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். 1 மார்க்கில் பார்த்துக்கோ. ஓகேவா? அதே நேச்சுரல் நம்பர் 1 இருக்கா இல்லையா? 1 வந்து நம்ம காம்போசிட் நம்பருன்னு சொல்ல மாட்டோம், ப்ரைம் நம்பருன்னு சொல்ல மாட்டோம். அப்போ 1 இஸ் நெய்தர் காம்போசிட் நாட் ப்ரைம் நம்பர். சம் பார்ப்போமாடா? சர்க்கிள் தி ப்ரைம் நம்பர். கொடுத்துக்கிற நம்பர்ஸில் 2லேருந்து 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சர்க்கிள், ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணு, காம்போசிட் நம்பர்லாம் பாக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பண்ணலாமா?
ஒவ்வொரு டேபிளாக சொல்லி எந்த டேபிளில் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 2 எந்தெந்த டேபிளில் இருக்கான்னு வரும்? 1 டேபிளையும் 2 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணியாச்சு. அதே 3 பாரு. 3 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் மட்டும்தான் வேறு எந்த டேபிளையும் வராது. அப்போ நம்ம 3 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். 4 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். ஸோ இது நாட் ஏ ப்ரைம் நம்பர். திஸ் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். ஸோ புட் தி பாக்ஸ். ஓகேவா? 5 கண்ணு 1 டேபிளில் 5 டேபிள் மட்டும்தான், அதோட டேபிள் மட்டும்தான் வரும், எந்த டேபிளையும் வராது. ஸோ திஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். 6 கண்ணு 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 6 டேபிள் வரும். ஸோ இதுக்கு 4 டேபிளில் வரும். ஸோ இது நாட் ஏ ப்ரைம் நம்பர். திஸ் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். ஓகேவா? 7 கண்ணு 1 டேபிளையும் அதோட டேபிள் 7 டேபிளில் மட்டும்தான் வேறு எந்த டேபிளையும் வராது. ஸோ திஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்னால் சர்க்கிள் பண்ணணும். 8 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4th டேபிளில் வரும், 8th டேபிள். அப்போ 8க்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 4 ஃபேக்டர்ஸ் இருந்தாவே அது என்ன நம்பர்னு சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர். பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? 9 3 டேபிள் வரும். வேறு எந்த டேபிள் வந்தாலுமே அந்த நம்பர் என்னன்னு சொல்லலாம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லணும். அப்போ இது காம்போசிட் நம்பர். என்ன கண்டு போடலாம்? பாக்ஸ். 10ம் காம்போசிட் நம்பர். ஈஸியாக ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பராக பாக்ஸ் பண்ணிடுவோமா? எஸ். 12ங்கிறது ஈவன் நம்பர், 2 டேபிளில் வரும். இதுவும் 2 டேபிளில் வரும், இதுவும் 2 டேபிளில் வரும். அண்ட் தென் 18ம் 2 டேபிளில் வரும், 20யும் 2 டேபிளில் வரும். அண்ட் தென் 22ம் 2 டேபிளில் வரும். அதெல்லாமே 2 டேபிள் வந்தாவே அது காம்போசிட் நம்பர்னு வச்சுக்கோ. ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். அப்போ 2 டேபிளில் வரும். 23 2 டேபிள் வருமா? வராது. 24 2 டேபிள் வரும். இப்போ பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிற நம்பர்ஸை பாரு. இது எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு பார்க்கலாம். 11 1 டேபிளில் வரும், 11 டேபிளில் வரும். வேறு ஏதாவது டேபிள்ஸில் வருமா? வராது. ஸோ திஸ் இஸ் ஏ 1 அண்ட் இட் செல்ஃப் தான். அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? ப்ரைம் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணியாச்சு. 13 பாரு. 1 டேபிளில் வரும் அண்ட் தென் 13 டேபிளில் மட்டும்தான் வரும். வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே நம்ம 13 பார்க்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். 15 கண்ணு 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 5th டேபிளில் வரும். ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். திஸ் இஸ் காம்போசிட் நம்பர். ஓகேவா? 17 1 டேபிளில் வரும், 17 டேபிள் வரும். வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. ஸோ திஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஓகேவா? 19 ஏதாவது டேபிள்ஸில் வருமா? 1 19 தவிர இந்த டேபிள் வராது. ஸோ திஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். 21 எந்த டேபிளில் வரும்? எஸ் 3 டேபிள் வருமா? 7 டேபிள் வருமா? ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். திஸ் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். ஓகேவா? அதே 23 ஏதாவது டேபிள் வருதா? 1 டேபிள் ஒன்று வரும், அதோட 23 டேபிளில் வரும். வேறு ஏதாவது வருமா? நோ. ஸோ அப்போ திஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். 25 5 டேபிள் வருது. ஸோ 5 டேபிள் அந்த மாதிரி வேறு டேபிள் வந்தால் நம்ம அந்த நம்பரை காம்போசிட் நம்பர்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரைம் நம்பர்ஸ்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், காம்போசிட் நம்பர்லாம் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நம்பர் எடுத்துக்கோ, அந்த நம்பரு ஏதாவது டேபிள்ஸில் வருதான்னு பாரு. 2 டேபிள் 3 டேபிள்ஸ் வந்துச்சுன்னா அது எல்லாமே காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஒரு நம்பர் வந்து வேறு எந்த டேபிளையும் வரலை. ஓகே. இப்போ 23 பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஒன்று வரும், 23 டேபிளில் தான் வரும். வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. நான் ஈஸியாக சொல்கிறேன். டேபிள்ஸுங்கிறது நமக்கு ஈஸியான ஒரு இவன் எனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னா, நம்பர்ஸு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அது ப்ரைம் நம்பராக காம்போசிட் நம்பரான்னு பார். ஓகேவா? இன்னொரு க்ளூ சொல்கிறேன். எல்லா ஈவன் நம்பர்ஸுமே 2 டேபிளில் வரும். ஸோ அது எல்லாத்துமே காம்போசிட் நம்பர். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். ஆட் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கும். எந்த டேபிளில் வருதா? 1 அண்ட் இட் செல்ஃப் வந்தால் ப்ரைம் நம்பர், வேறு ஏதாவது டேபிள் வந்தால் அது காம்போசிட் நம்பர். ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு? தேங்க்யூ.